ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட கிளாசிக் சீரிஸில் வந்து கென்டன் அப்படிங்கிற பேரில் வந்து பென்டனோட பையனை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி இருக்கும், ஒரு எபிசோட் இருக்கும். ஸோ இந்த எபிசோடை பேஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது கெவினுக்கு வந்து டெவ்லின் அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறதாவும் அவனாலையும் கெவினோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி காமிச்சிருப்பாங்களே. ஸோ இந்த டெவ்லின் யார், இவனுடைய அம்மா யார், இவனுடைய ஆர்ஜின் தான் என்ன, அதை பற்றி ஏதாச்சும் ஒரு பென்டன் சீரிஸில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் உங்க கூட இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது இந்த பையன், இந்த டெவ்லின் அப்படிங்கிற பையன் கெவினுக்கு எப்படி பிறந்தான், அவனோட ஆர்ஜின் தான் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு எபிசோட், அந்த கென்டன் அப்படிங்கிற எபிசோட் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பென் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிக் சீரிஸில் ஒரு எபிசோட் இருக்கும். ஸோ இந்த எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் வந்து எப்போ பார்த்தாலும் பூமியை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டுமே ஒரு வேலையை வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய குட்டி பென் வந்து அவருடைய எண்ணத்தை மாற்றுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட் நடந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த கென்டன் எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பென்டன் சீரிஸ்லேயே வந்து அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா இந்த டெவ்லின் அப்படின்ற கேரக்டர் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அவன் வந்து கிட்டத்தட்ட 11 வயசு இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கென்டனும் பார்த்துட்டிங்கன்னா அவனோட ஈக்குவல் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டெவ்லினோட ஆர்ஜினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது நம்ம இந்த ஒரு எபிசோடில் பார்த்துருப்போம். நம்மளுடைய கெவின் பார்த்துட்டிங்கன்னா அந்த நல்வாயிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளில வரத்துக்கு இந்த டெவ்லின் தான் ஹெல்ப் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம்ல. ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய கெவின் பார்த்துட்டிங்கன்னா அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நல்வாயிலை விட்டு வெளில வரான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட தடவை நம்மளுடைய கெவின் பார்த்திங்கன்னா நல்வாயிலை விட்டு எஸ்கேப் ஆகி வெளில வந்திருக்காரு. ஸோ அப்படி வெளில வரும்போது பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு சூப்பர் வில்லன்ஸ் கூடயோ இல்லைனா சூப்பர் ஹீரோஸ் கூடயோ சண்டை போடுறது, இல்லைனா சூப்பர் வில்லன்ஸ் கூட டீம் அப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நம்ம பென் 10,000 கிட்ட மாட்டி மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்வாயில போய் மாட்டிப்பார். ஸோ இதை பார்த்திங்கன்னா பல வாட்டி நம்மளுடைய கெவின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் டைம்லைனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நிறைய தடவை நம்மளுடைய கெவின் வேலையாக வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, பல்க்னஸ் இருக்கான் பார்த்திங்களா, அவனுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெவினோட ஒரு பார்ட்னராகவும் இருந்திருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனும் நல்வாயிலேருந்து நிறைய தடவை எஸ்கேப் ஆகி வெளில வந்து ஒரு பெரிய டீமையே வந்து பென்டனுக்கு அகென்ஸ்டாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான், ஒரு அண்டர்வேர்ல்ட் லார்டாகவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பென்டன் சீரிஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கெவின் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தடவை நல்வாயிடை விட்டு எஸ்கேப் ஆகி வெளில வரான். ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி கிரகம் இருக்கலாம், சேட்டன். ஸோ அங்கே வந்து ஒரு காலனி இருக்குது. ஸோ அது வந்து என்ன மாதிரியான ஒரு காலனி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து ஒரு பாப்அப் ட்ரீயால் மட்டும்தான் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலனிக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கெவின் போகிறான். ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா தனக்குன்னு வந்து ஒரு ஃபேமிலி வந்து அங்கே உருவாக்குறான். ஸோ அது வந்து ஏலியனை பேஸ் பண்ணியா இல்லை வந்து ஹியூமனை பேஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதாவது நம்ம கெவினோட ஒய்ஃப், அவனோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஏலியன்ஸா இல்லைனா வந்து ஹியூமனா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணல. ஆனால் சேட்டனில் இருக்கக்கூடிய ஒரு காலனிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெவின் வந்து நல்வாயிலேருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கான். ஸோ அங்கே போயிட்டு தனக்குன்னு ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ணி ரொம்ப நிம்மதியாக பார்த்துட்டிங்கன்னா அவன் கூட வாழ ஆரம்பிச்சிருக்கான். அவன் லைஃப் அப்படியே போயிட்டு இருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கெவின் வந்து பெரிய கிரிமினல் வேலைலாம் பண்ணியிருக்கான்ல, அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ப்ளம்மர்ஸ் வந்து அவனை அப்பயும் தேடிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. எக்ஸாக்டாக நம்முடைய பென் தான் பார்த்துட்டிங்கன்னா அவன் வந்து சேட்டனில் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பென் 10,000 பார்த்திங்கன்னா சேட்டனில் இருக்கக்கூடிய அந்த காலனிக்கு போயிட்டு நம்மளுடைய கெவின் கூட சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவனை வந்து கண்டெய்னர் எக்குள்ள அடைச்சி நல்வாயிடுக்குள்ளே கொண்டு போய் மறுபடியும் வந்து சிறை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கெவின் வந்து தன்னுடைய பையனான டெவ்லின் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அதை வந்து அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அப்போ தான் வந்து டெவ்லின் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருந்த டைம்ஸ். அதே நேரத்தில் வந்து தன்னுடைய அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒருத்தர், எப்போ பார்த்தாலும் கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு டெவ்லினே பார்த்திங்கன்னா கென்டன் சீரிஸில் மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தெரியுது நம்மளுடைய கெவின் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அவனோட வெப்பனாக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கானே தவிர மற்றபடி ஒரு பையன்ற பாசத்தில் வந்து எங்கேயுமே நடந்துக்கிட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த டைம்லைனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கெவின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வில்லத்தனமான ஒரு கேரக்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டெவ்லின் இருக்கான் பார்த்திங்களா. ஸோ அவனுக்கு வந்து நம்மளுடைய கெவினோட அந்த ஏலியன்ஸோட பவர்ஸ்லாம் கிடைச்சது பார்த்திங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. பிகாஸ் நம்ம கெவினோட டிஎன்ஏ மூலமாக பார்த்துட்டிங்கன்னா அவன் பிறந்திருக்கிற காரணத்தினால அவனுக்கு வந்து அந்த மியூட்டேட் ஃபார்மை எடுக்கக்கூடிய ஒரு பவர் மட்டும்தான் கிடச்சிருக்கு. மற்றபடி நம்ம கெவினோட எல்லா பவர்ஸுமே இந்த டெவ்லினுக்கு வரல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு ஆஸ்மோஷன் தானே நம்மளுடைய கெவினு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவனை மாதிரி மற்ற ஏலியன்ஸோட பவரை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா
இந்த ஒரு டெப்ளின் கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய கெவினோட அந்த மியூட்டட் ஃபார்மை மட்டும்தான் இந்த ஒரு கேரக்டரால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு மட்டும் தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய அப்பா வந்து நல்வாய்டுக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ கொஞ்சமாக வந்து அந்த மியூட்டேட் ஃபார்மை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ட்ரைனிங் வந்து ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்போ தான் வந்து நம்ம கென்டனுக்கு ஆம்னிடிக்ஸும் ஒரு பக்கம் கிடைக்கிது. ஸோ இதுக்காக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பென் டென்னிசன் வந்து 3 ஏலியன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஆம்னிடிக்ஸை வந்து டிசைன் பண்ணுறாரு. ஒன்று பார்த்திங்கன்னா கிரே மேட்டர், அப்புறம் வந்து பென் விக்டர், அப்புறம் பெரின்சாம். இந்த 3 ஏலியன்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸ் வந்து டிசைன் பண்ணி உருவாக்குறாங்க. ஸோ அப்படி உருவானதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கென் கிட்ட கொண்டு போயிட்டு அந்த ஆம்னிடிக்ஸை கொடுப்பாரு. ஸோ அதே டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெப்ளின் வந்து தன்னுடைய காலனிலேருந்து பூமியில், அதுவும் நம்ம பென்டனோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே வராம். ஸோ இந்த டைமில் அவனோட அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அவனோட அம்மா கண்டிப்பாக பென் டென்னிசன் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபியூச்சர் டைம்லைனில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் நம்ம கெவினுக்கும் வென்னுக்கும் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபியூச்சர் டைம்லைனில் வந்து பெருசாக எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால டெப்ளின் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு சேட்டனில் இருக்கக்கூடிய காலனியை சேர்ந்த ஒரு பெண். அவங்க வந்து ஏலினா இல்லை ஹியூமனான்னு தெரியல, பட் இருந்தாலும் அவங்களுக்கு பிறந்த பையன் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெப்ளின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் வந்து ஹியூமனாக இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவலி வந்து அந்த டைமில், அது ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய டைமில் பார்த்துட்டிங்கன்னா சர்டனில் இருக்கக்கூடிய இடங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து மிகட் ஆகி போகிறாங்க. அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஹியூமன்ஸ் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. மேபி நம்ம கெவின் பார்த்திங்கன்னா அவங்கள ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டெவ்லின் பூமிக்கு வரான். பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்டாக் பண்ணி தன்னோட அப்பா வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஸ்டெப் எடுப்பான். ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கென்டன் குறுக்கு வந்ததுனால வந்து நம்ம பென்னோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி நம்மளுடைய கென் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெவ்லின் பார்த்திங்கன்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆகிருப்பான். ஸோ இந்த ஒரு டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கென் தான் வந்து பென்னோட ஒரே வீக்னஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம டெவ்லினுக்கு தெரியுது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவனையே யூஸ் பண்ணி எப்படியாச்சும் நல்வாய்டுக்குள்ளேருந்து தன்னுடைய அப்பாவை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற பிளானை வந்து நம்மளுடைய டெவ்லின் போட ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம கென்டன் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நினச்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு நல்வாயிலேருந்து வெளில கூட்டிகிட்டு வருவான். கடைசியில் அவங்க அப்பா வந்து சுத்தமாக தான் மேலே பாசமே இல்லாமல் ஜஸ்ட்டு தன்னை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதனால தான் இத்தனை வருஷமாக அவனை தூக்கி வந்து நல்வாய்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம டெவ்லினுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டன் டீம் கூட அவனும் டீம் அப் பண்ணி தன்னுடைய அப்பாவான கெவின் 11,000 மறுபடியுமே பார்த்திங்கன்னா நல்வாய்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருவான். ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெவ்லினோட ஒரு ஆர்ஜின் மாதிரி பார்த்திங்கன்னா பென்டன் சீரீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில சின்ன சின்ன ஃபேக்ட்ஸுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெவ்லினை பார்த்துட்டிங்கன்னா பென் டென்னிசன் ஃபேமிலியில் ஒருத்தனா வந்து ஏற்றுக்கிறதுக்கு நம்ம பென்டனும் சரி அதில் கிராண்ட்பா மேக்ஸிமே வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதே ஆஃபர் தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கெவின் சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம கிராண்ட்பா மேக்ஸ், பென் இவங்க 2 பேருமே கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த டைமில் கெவினுக்கும் இதே ஒரு ஆஃபர் கிடச்சிது. ஆனால் அதை பார்த்திங்கன்னா நம்ம கெவின் வந்து பக்காவாக யூஸ் பண்ணிக்கல. ஆனால் டெவ்லின் பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே ஒரு நல்லவனாக இருந்த காரணத்தினால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல கெவின் ஏன் வில்லனாக இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பாசிபிள் டைம்லைன். அதாவது என்ன வேணாலும் ஃப்யூச்சரில் வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா பென்டன் சீரீஸில் சொல்லப்பட்டிருக்க கான்செப்ட்டு. ஸோ அந்தபடி பார்த்துட்டிங்கன்னா நம்ம கெவின் வந்து ஃப்யூச்சரில் வில்லனாக மாறுறதை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அதுவும் ஆம்னிவர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பார். ஆனால் இந்த கேரக்டர் ஏன் வில்லனாக இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பாசிபிள் டைம்லைன் மட்டும்தான். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் சேஞ்ச் ஆகும்போது ஃப்யூச்சரே பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி அது ஏகப்பட்ட பிரான்ச்சஸாக பிரியும். ஸோ அப்படி பிரியறதுல ஒரு பாசிபிள் டைம்லைன் தான் பார்த்திங்கன்னா நம்ம கென்டன் வாழக்கூடிய டைம்லைன் அப்படின்னு சொல்லிட்டு பென்டன் சீரீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். அதில் வந்து நம்ம கெவின் 11,000 எதுக்கு வந்து ஒரிஜினலில் வில்லனாகவும் அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸில் ஹீரோவாகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் நம்ம டெவ்லினோட ஆர்ஜின். ஸோ எப்படி வந்து டெவ்லின் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பென்டன் சீரீஸ்லேயே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த டேட்டாவெலாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ண வீடியோவை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம்.